அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த திரைவிமர்சனத்தில் நான் பார்க்க போகிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பட்டுட்டு வர படம் தான் பாட்டில் ராதா. ஏன்னா இந்த படத்தில் வந்து சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஜோக்கர் மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான முக்கியமான படங்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கிற குரு சோமசுந்தரம் அவர்கள் ஆஹ், கதையின் நாயகனாக நடிச்சிருக்க படம். அந்த படம் தான் பாட்டில் ராதா. அவர் இப்போ இந்த வாரம் இன்னொரு படம் குடும்பஸ்தன் படத்துலேயே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு. ரெண்டு வேறு ஜானர். அந்த மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தில் ஒரு கதை நாயகனா நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்த படம். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து தினகரன் சிவலிங்கம் சொல்லி ஒரு அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் படக்குழுவுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா படத்தோட மெசேஜ் அப்படி என்னன்றதை ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தோட கதை என்னென்னா, குரு சோமசுந்தரம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிடங்கள்லாம் இந்த டைல்ஸ் போடுற அந்த ஒரு மேஸ்திரி மாதிரியான ஒரு இதில் அந்த ஒரு சீனியாரிட்டியில் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் குடிப்பழக்கத்தினால அவர் மேஸ்திரி ஆகாமல் டைல்ஸ் ஓட்டுற தொழில் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, மதுவுக்கு அடிமையாகி எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வேலைக்கு போகும்போது வீட்லேயும் பாட்டில் சரக்கு வந்து ஸ்டாக் வச்சுட்டு குடிச்சிட்டு போகிறது இப்படின்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துலையும் தகராறு பண்ணி பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அவர் வந்து நல்ல ஒரு வேலை தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் டைல்ஸ் ஒட்டுறது ஒரு அந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலையில் இருந்தாலும் படிப்புலைனாலும் நல்ல ஒரு கட்டிடக்கலையில் மேஸ்திரி மாதிரியான கிரேடுக்கு தகுதியான பேர் எடுத்தாலும் குடிப்பழக்கத்தினால அவர் ரொம்ப அவரை வந்து எல்லாரும் வந்து கெட்டதாக பேசுகிறாங்க. அவருக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுது. ஸோ ஒரு கோவத்தில் வந்து ஒரு நாள் அடிச்சுட்டு அந்த கட்டிடத்தில் மேஸ்திரி இருக்கிற அடிச்சுட்டு வெளியே போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டே இருந்த அவங்க ஒய்ஃபாக இருக்க சஞ்சனா நடராஜன் வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் இவரை திருந்தினா தான் இவரோட வாழ முடியும். ஏன்னா வீட்லேயும் செலவுக்கும் பணம் கொடுக்கறதில்ல. அதனால அக்கம் பக்கமும் இவரை பற்றி பேசுகிறாங்க. குழந்தைங்களையும் ஒழுங்காக படிக்க வைக்க சிரமப்படுறாங்க. பணத்துலேயே வறுமையாக இருக்கிறதுனால இவரை கொண்டு போய் ரீஹாப் சென்டரில் சேர்க்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணி ஜான் விஜய் தான் இந்த ரீஹாப் சென்டரோட ஒரு நடத்துகிறவர் மாதிரி வராரு. அதுக்கு சீஃப் மாதிரி அவர்கிட்ட சொல்லி இந்த ரீஹாப் சென்டருக்கு கஷ்டப்பட்டு இவங்க தாலியெல்லாம் அடமானம் வச்சு அவர் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே ரீஹாப் சென்டருக்கு போயிட்டு அங்கே குடியினோட தீமைகள்லாம் பற்றி அவங்க இருந்துட்டாங்க. அவரால் குடிக்காமல் இருக்க முடியல. தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. தப்பிச்சு வெளியில் வந்தோடனே ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது. ட்ராஜடியான சம்பவங்கள்லாம் நடக்குது அவர் லைஃப்பில். ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்து போய் திரும்பவும் ஒரு குடிக்க போய்ட்டுறாரு. இதை பார்த்துட்டு சஞ்சனாவும் இவரை விட்டுட்டு தனியாக போயிட்டு வீடு வாடகைக்கு எடுத்து குழந்தைங்களோட தங்கிடுறாங்க. ஸோ இதனால் இவர் பாதிக்கப்பட்டு திரும்ப ஒரு குடிக்கு அடிமையானாரா, இல்லைன்னா திரும்ப சஞ்சனாவோட குடும்பம் நடத்தினாரா என்னங்கிறது, அவருக்கு என்ன ஆச்சுன்றது தான் பரபரப்பான கிளைமேக்ஸோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படம் வந்து நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம். இன்றைக்கி வந்து ஒரு குடின்றது வந்து சோஷியலிஸ்ட் விஷயம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு குடிக்கு அடிமையாகி ஸ்கூல் பசங்களும் வந்து குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் சர்வே எல்லாம் சொல்லுது. அது இல்லாமல் இந்த பண்டிகை வந்து இந்த டாஸ்மார்க் விற்பனை சாதனை புரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய அளவில் பல மாநிலங்களில் நிறைய இந்த குடிக்கு அடிமையானவர்கள் அதிகமாகிட்டு வர நேரத்தில் இந்த படம் வந்து நல்ல ஒரு பிரச்சார படம் மாதிரியும் சொல்லலாம். நல்ல ஒரு விஷயங்களை வந்து சொல்லி தீர்வு சொல்லக்கூடிய குடியினால் பாதிப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லி வந்திருக்க படம். ஸோ அதனால் இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஏன்னா இப்போ இந்த படம் ஒரு முக்கியமான படம் தமிழ் படங்களில். ஏன்னா சினிமான்றது நல்ல ஒரு ஊடகம். அது மூலியம் நல்ல விஷயங்கள் சொல்ல முடியும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் மாதிரி இந்த ரீஹாப்பு, இந்த குடிகாரர்கள் அவங்க வீட்டில் இருக்கவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொன்ன படங்கள் தமிழில் ரொம்பவும் அரிது. இது முக்கியமான படம். அதனால தான் ஸோ இது ஃபேமிலியோட பார்க்கலாம் இப்போயே சொல்லிடுறேன். ரொம்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரீச்சிங் மாதிரி லைட்டாக டாக்குமெண்ட்ரி மாதிரி போகும். அதை மட்டும் கடந்துட்டா ஓரளவு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம். குடிக்கிறவங்களும் குடிக்க விரும்பணும் நினைப்பவங்க இருக்கிறவங்களும் கூட இந்த படத்தை பார்த்து திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் மற்றும் படக்குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட கேஸ்ட் பார்க்கலாம். படத்தில் வந்து குரு சோமசுந்தரம் தான் கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு குடிக்க அடிமையாகிட்ட ஒரு வேலை செய்கிற இடத்துல தகராறு பண்ணுறது, அது இல்லாமல் ரீஹாப் சென்டரில் குடிக்க முடியாமல் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறது, அது இல்லாமல் ஃபேமிலியை வந்து பார்த்துக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டோன்னே தவிக்கிறது, குடியை விட முடியாமல் தவிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நடிப்புக்கும் ஸ்கோப் உள்ள படம். அவரும் நல்ல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஜோக்கர் மாதிரியான ஒரு கரியரில் இந்த படமும் சிறப்பான படம்.
அவர்களும் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். பல விருதுகளுக்கு ஏற்ற படம். இந்த கேரக்டர எடுத்து நடிக்க நெறைய நடிகர் தயங்குவாங்க. இவர் நல்லாவே எடுத்து பண்ணி, ஒரு நடிகன்னா எல்லா கேரக்டரும் நடிக்கணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம இந்த படத்துல குருசம் வந்ததுக்கு விட அத விட அதிகமாவே ஸ்கோப் உள்ள நல்ல கேரக்டர்ல வந்து சஞ்சனா நடராஜன் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஆ ஒரு லவ் மேரேஜ்ல பண்ணிட்டு வந்து, அவர நம்பி 10 வருஷத்த வீணாக்கிட்டு அந்த குடிக்கு அடிமையானவரு வந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விரக்தி அடைஞ்சு, அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி அதுலேருந்து சோர்ந்து போய், தனியா போயின்னு சொல்லி எல்லா விதமான எமோஷனையும் வெளிப்படுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த உணர்ந்து ஒரு கட்டத்தில வந்து குழந்தைங்களோட தற்கொலை செய்ய முயற்சிக்கிற சீனு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து வெடிச்சு சிரிச்சு பாசிட்டிவா முடிக்கிற சீனுன்னு எல்லாமே நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க கேரக்டர் சஞ்சனா. அவங்களுக்கும் நல்ல நடிப்பு, அவங்களும் பாராட்டுகள் தெரியும். அவங்களுக்கு முக்கியமான படம்னு கூட சொல்லலாம். அது இல்லாம படத்துல வந்து காமெடிக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டா கொண்டு போறது லோலி சிவகுமாரன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் இல்லன்னா, படம் இன்னும் கொஞ்சம் ட்ரையா போயிருக்கும். அதனால அவருக்கு நம்ம லோலி சிவகுமாரன் காமெடி நல்லாவே ஈடுபட்டிருக்கு படத்துல. அது இல்லாம படத்துல முக்கியமான கேரக்டர்ல ஜான் விஜய். அவர் தான் வந்து ரீஹாப் சென்டர் நடத்துற மாரியான ஒரு கேரக்டர்ல நல்லாவே போல்டாவே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுல அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய உண்மையாவே அந்த ரீஹாப் நடத்துறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த ஒரு மிடுக்கான தோற்றம்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு ஜான் விஜய் அவர்கள். ஏற்கனவே பல படங்கள்ல கவனம் ஈர்த்தவரு. சார்பட்டா பரம்பரையில வந்து அந்த ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாரியான கேரக்டர்ல கவனம் ஈர்த்திருப்பாரு. அது ஈக்குவலான நடிப்பு இந்த படத்துலயும் அவரோட கேரக்டர் தனித்துவமா தெரியுது. அதுலயும் ஒரு சீன்ல நல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நல்லா போல்டா இருக்கறதும், செகண்ட் ஹாஃப்ல வந்து அவரோட ஸ்டோரி சோக கதைய சொல்லி வெடிச்சு அழுவுற சீன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம ஜவான் படத்துல ஹீரோவா நடிச்சு இயக்கியிருந்த பாரி அறிவழகன் சின்ன சீன்ல குடிகாரரு, குரு சமூகத்துக்கு ஃப்ரெண்டா வர்றாரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டர். ஒரு சின்ன சீன் தான் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாம படத்துல வந்து ரீஹாப் சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் கூட வர அந்த இப்ப நடிகர் நூடுல்ஸ் படத்துல அட்வொகேட் கேரக்டர்ல வந்தவரு இதுல குடிநோயாளியா வந்து அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்துல எல்லாருமே சின்ன சின்ன ரோல்ல வந்தவங்களும் கவனம் ஈர்க்கிறாங்க. படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஷான் ரோல்டன். படத்தோட மியூசிக் சில இடங்கள்ல நமக்கு வந்து ஜோக்கர் படத்தோட மியூசிக் பிஜிஎம்ல அந்த நினைவுபடுத்த தவிர்க்க முடியல. இருந்தாலும் பாடல்கள் நல்லாவே இருக்கு. ஒரு சில சோக பாடல்கள், ஃபீல் குட் பாடல்கள் எல்லாமே நல்லாவே கலந்துக்கட்டி நல்லாவே போட்டிருக்கு. அவருக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். கேமராவும் நல்லாவே இருக்கு. படத்துல அந்த ரீஹாப் சென்டர்லாம் பயமுறுத்துற அளவுக்கு இந்த லைட்டிங், கீட்டிங்லாம் நல்லாவே மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு பாராட்டுக்கள். டெக்னிக்கலி சவுண்டாவே இருக்கு. படம் ஆஹா, ஓஹோ! மைனஸே இல்லன்னா இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த ரீஹாப் சென்டர வச்சே கொண்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் காட்சிகள வச்சு முதல்ல வந்து குருசாமி சொந்தத்துக்கு ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரிய வச்சு, அதுலேருந்து நல்ல ஒரு ஃபேமிலி எப்படி குடியால இதாகுதுன்றத காமிச்சு கொண்டு போயிருந்தா, வேற மாரி கதைக்களம் கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, அவங்களோட முன்கதை சுருக்கம் படத்துல இல்ல. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு சீனோட முடிச்சுருவாங்க கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி. அத வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டா போயிருக்கும். அது இல்லாம படம் வந்து 2 1/2 மணி நேரம் ஓடுது. படத்துக்கு அந்த அளவு லென்த் இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சிருக்கலாம். அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரீஹாப் சென்டர்ஸு, செகண்ட் ஹாஃப்ல சில காட்சிகள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மோடு, சில இடங்கள்ல அந்த குடிநோயாளி பத்தியே திரும்ப திரும்ப ரிப்பிட்டேட்டிவா கொஞ்சம் ப்ரீச்சிங் மோட்ல போயிடுச்சோ! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல சில சீன்கள்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜனரஞ்சகமா கொண்டு போக இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல அதையும் மீறி நம்மள வந்து இது பண்ண முடியாம படத்துல வந்து ஒன்ற முடியாம ஒரு சில காட்சிகள் டாக்குமெண்ட்ரியா போயிடுச்சு. அத தவிர்க்க முடியல. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதுல கொஞ்சம் காமெடிய கலந்து அடிச்சு விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வரும். அந்த குடிச்சிட்டு டாஸ்மாக் பாட்டுலாம் அந்த பாட்டு பார்ல பாடுற பாட்டு தேவையில்ல என்று சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு சோசியல் அவேர்னஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ குடுத்து படத்த சப்போர்ட் பண்ணாலும் ஒண்ணும் பெரிய அளவுல பிரச்சனை வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுல, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல நல்ல ஒரு விஷயத்த டீல் பண்ணியிருக்காங்க. ஒரு குடியினால அவர் குடிக்கிறவங்க மட்டும் இல்லாம அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன பாதிப்பு? அது இல்லாம குடிகாரங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்கள வந்து இந்த சமூகம் எப்படி அணுகுது? அவங்க இல்லன்னா அவங்க ஃபேமிலி எப்படி நடத்தப்படுது? அதுல வர வந்து தீமைகள்லாம் வந்து செவுல்ல அரைஞ்ச மாரி ஒரு காட்சிகளா நகருதெல்லாம் வந்து பல இடங்கள்ல வந்து நமக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சா நல்ல ஒரு அ நல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து டீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவு நிறைவு தரக்கூடிய அளவுல கிளைமேக்ஸ்ல முடிக்கிறது நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ வந்து சோஷியலைஸ்டு விஷயமா பார்க்கப்படுற அந்த குடியோட தீமைகள், அதோட மறுபக்கம் ஃபேமிலில இருக்கவங்க பிரச்சனையெல்லாம் அணுகுனதுனால இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான படம் தமிழ் திரையுலகுல. இந்த படத்தோட மொத்த குழுவுக்கும் மீண்டும் நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். நம்மள பொறுத்தவரைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். யூ சர்டிஃபைட் படம் தான். ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படத்த. ஒரு குடிக்காரங்களும் அதுலேருந்து மீண்டு வரேன்னு நெனைக்கிறவங்க, புதுசா அது குடிக்குள்ள போணும்னு நெனைக்கிறவங்க எல்லாமே இந்த படத்த பார்த்தா கண்டிப்பா திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 100, 200 பேர் திருந்துனா கூட இந்த படத்தோட அந்த ஒரு மொத்த ஒரு தீமுக்கும், அந்த நல்ல எண்ணத்துக்கும் நல்ல விஷயம். நம்மள பொறுத்தவரைக்கும் மஸ்ட் வாட்ச் இந்த படம். ஏன்னா நமக்கு எந்த கனெக்டும் இல்லனாலும்
அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி தேங்காய் சீனிவாசன் அவர்கள் வந்து நான் குடித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி லெஜெண்டரி நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. 80களில் வெளிவந்து அந்த படம் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்துக்கு எல்லாரும் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். மொத்த படக்குழுவுக்கும் நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்ல நிறைய வரணும். நம்ம தமிழ் ரசிகர்கள் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவில் எல்லா மொழியிலையும் லாங்குவேஜ் பண்ணாலும் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம் தான் இது. ஸோ இந்த படம் வந்து நம்ம சைட்லேருந்து மஸ்ட் வாட்ச்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம ரிவ்யூக்கு உங்கள் ஆதரவு முக்கியம். ஸோ இந்த ரிவ்யூவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு திரை விமர்சனம் அல்லது ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.